ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. அது என்ன ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி? நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி நல்லா சுத்தபத்தமாக அந்த மாதிரியா ஹோட்டலில் பண்ணுறாங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த தக்காளியுடைய காம்பு, வெங்காயத்துடைய அந்த ஹெட்டில் இருக்கிற அந்த ஹார்டான பார்ட்டை நம்ம எடுக்கிறோம். இந்த தக்காளியில் இருக்கிற இந்த பாருங்கள், இந்த பார்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இந்த பார்ட் அதாவது கல் ஃபார்ம் ஆகுது ஸ்டொமக்கில் அப்படிலாம் சொல்கிறாங்க. கல் ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ நமக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் அந்த பார்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம சுத்தபத்தமாக வீட்டில் பண்ணுறோம். அந்த கடாயை கூட நல்லா தேய்ச்சிட்டு பண்ணுறோம். ஹோட்டலில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படி நமக்கு நம்ம நேரடியாக போய் பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறது, அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் என் வீட்டில் நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கும் அந்த ரெசிப்பியை நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய இது ஷார்ட், இது லாங் வீடியோ போட்டிருக்கேன். நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். அப்படியே போய் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதில் தக்காளியை நல்லா பெருசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வதக்க தானே போகிறோம், அதனால் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நான் 4 தக்காளி மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், அதையும் இப்படி கட் பண்ணிக்கணும். நல்லா பெரிய துண்டங்களாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு வதக்க போகிறது தான். ஒரு 4-5 பல்லு பூண்டு, மிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. ட்ரை சில்லி, அதாவது காஞ்ச மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விடணும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி ஆற வச்சு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா, தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்தோம்னா தக்காளி சட்னி ரெடி. இதை தாளிக்கணும், அவ்வளவுதான்.